ஆஹா, பார்த்தீங்களா சைடு அடி பிடிக்காமல் வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுட சுட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சீரக சம்பா அரிசி வச்சு ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே உங்களுக்கு அளவுங்களோடு சொல்ல போகிறேன். ஒரே ஒரு வெயிட் ஸ்கேல் மட்டும் இருந்தால் போதும். ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் உங்கள் வீட்டு கிச்சனில் என்னுடைய ஸ்டைல் பிரியாணியை ஈஸியாக நீங்கள் சமைச்சிட முடியும். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுக்கிறோங்க. பாத்திரத்தில் இந்த அளவுக்கு இருக்குது. இதை நம்ம ஒரே ஒரு தண்ணி அலசிக்கலாம். ஒரு தண்ணி அலசிட்டு அப்படியே தண்ணி பிடிச்சி ஊற வச்சுருங்க. 4-5 தண்ணியெல்லாம் கழுவக்கூடாது. சீரக சம்பா ஒரு தண்ணி தான் கழுவணும். பாஸ்மதினா ஒரு 3 தண்ணி கழுவலாம். ஒரு கிண்ணம் அரிசி எடுத்துருக்கோம்னா 3.5 கிண்ணம் தண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்போ 1க்கு 3.5 தண்ணி வச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டி காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 300 கிராம் கடலை எண்ணெய் பயன்படுத்துகிறேங்க. நீங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப கவனமாக பார்ப்பீங்க, எண்ணெய்லாம் ரொம்ப வேணாம் மாஸ்டர் அப்படின்னிங்கன்னா நீங்கள் 250 கூட பயன்படுத்திங்க, நல்லாயிருக்கும். 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1.5 கிராம் கிராம்பு எடுத்துருங்க. கிட்டத்தட்ட 8.5 கிராம் வருது. 9 கிராம் வரைக்கும் கூட சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். 150 கிராம் தோல் உரிச்சிட்டு எடை வச்சுட்டு அரைச்சிங்க. 150 கிராம் பூண்டு நல்லா டைட்டாக அரைச்சிங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, லேட் ஆகும் வதங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌனில் வரணும். கம 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 கமன்னு வாசம் வரும். அது வரையும் வதக்குங்க. வீட்டடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கினா கூட 10 நிமிஷம் எடுக்கும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சியை சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சுங்க. பாருங்கள், அப்படி கம 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 கமன்னு வாசமாக வந்துட்டுருக்குங்க. நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. இஞ்சி சேர்த்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு எடை வச்சுங்க 100 கிராம். அதுக்கப்புறம் அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம். ஓகே, லேசாக தண்ணி கூட வேணால் அலசி ஊற்றிக்கலாம். இஞ்சியை சேர்த்துட்றோம். இஞ்சி சேர்த்த பின்னாடி ரொம்ப நேரம் வதக்கிறது கஷ்டம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வதக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்கிட்டிங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் 300 வெங்காயம், 250 தக்காளி, மல்லி, புதினா 10 கிராம் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எவ்வளவு பொடியாக வெட்ட முடியுமோ வெட்டுங்க. அப்போ தான் நல்ல கிரேவி வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா இதெல்லாம் நல்லா வெந்து கரைஞ்சி கிரேவி பதத்துக்கு வரணுங்க. அது வரையும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு பாருங்கள். அப்படியே கிரேவி மாதிரி மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒரு 3/4 வேக்காடு வந்துருச்சு இல்லையா? சக்தி தனி மிளகாய்த்தூள் 10 கிராம். ஓகே, இது சேர்த்திங்கன்னா நல்ல கலரும் கிடச்சிரும், காரமும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த காரத்தோடு சேர்ந்து வதங்கும் போது சீக்கிரமாக உங்களுக்கு மசாலா வதங்கி வரும். எந்த பிராண்டு கல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கல் உப்பு 1 கிலோவுக்கு 25 கிராம் மசாலாவில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கிட்டத்தட்ட நல்ல மசாலா கரைஞ்சிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த பொருளை சேர்க்கலாம். இப்போது நம்ம ஆரம்பத்திலே உலை வச்சோம் இல்லையா, அது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஆஃப் பண்ண வேண்டாம், சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். இப்போது தயிர் 1 கிலோவுக்கு 100 கிராமுங்க. நல்லா திக்கான தயிராக சேர்த்துங்க. ஒரு 100 கிராம் தயிர் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. அது வரையும் வதக்குங்க. இப்போ பிரியாணி மசாலா நல்லா கலர் வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி நல்லா வந்தவுடனே மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கணும். கொதிக்கிற நேரத்தில் சிக்கனை நீங்கள் சேர்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுக்கணும். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நான் சிக்கன் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/300 தான் உயிரடியாக இருந்துச்சு கோழி. அதை அப்படியே க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேன். அதனால தான் ஒரு 900 சம்திங் தான் உங்கள் கறி இருக்கும் அதில். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சிக்கனை வாங்கினீங்கன்னா என்ன செய்யுங்க, நல்ல சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இதே நீங்கள் டைரெக்டாக 1/2 கிலோ கொடுங்க, 1 கிலோ கொடுங்கன்னு வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா அழுத்தமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உயிரிடை 1/300, 1/400 இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா என்ன நடக்கும்னா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். நம்ம கறி 900, 950 அந்த மாதிரி தான் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அரிசி எந்த பாத்திரத்தில் எடுத்தீங்களோ அந்த பாத்திரத்தில் பாதி சுடு தண்ணியை மசாலாவில் சேர்க்கணும்.
1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி. ஓகே, இப்போ 1க்கு 1/2 இது ஃபுல்லாக நான் எடுத்துருந்தேன். அதில் பாதி தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க, ஒன்றும் செய்யாது. நீங்கள் அந்த 1/2 தண்ணி கொடுத்துட்டு என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ்லாம் முங்கியிருக்காங்கிறத கவனிக்கணும். இது முங்கிருச்சு. ஸோ இதுவே போதும். இந்த சைடெல்லாம் வலிச்சு விட்டுருங்க, இல்லைன்னா தீஞ்ச மாதிரி போய்டும் சட்டி. நீங்கள் கீழே அடி பிடிக்காமல் வதக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, சைடுலேயும் கறியெல்லாம் பிடிக்காமல் பார்த்துக்கிறணும். லெமனை நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு புளிஞ்சிங்கன்னா டக்குன்னு ஜூஸ் வந்துடும். நல்ல 1 கிலோவுக்கு நல்ல பெரிய சைஸ் பழம் 1, இதே மீடியமாக தான் இருக்குது. பெரிய சைஸ் பழமாக இருந்தால் கூட 1 போடுங்க போதும். ஒரு லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். விதையெல்லாம் போகக்கூடாதுங்க, விதை எடுத்துருங்க, விதை போனால் கசக்கும். இப்போ முக்கியமான ஒரு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரியாணி அடி பிடிக்காமல் வரணுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மசாலாவில் லெமன் ஊற்றணுன்னு இறக்கிடுங்க, தவாவை வைங்க. ஏதாவது ஒரு வேஸ்ட்டு தவா, நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், பிரியாணி தம் போடுறதுக்குன்னு ஒரு தவா வச்சுங்க. இப்போ என்ன நீங்கள் பண்ணணுன்னா, மறுபடியும் பாத்திரத்தை மேலே ஏற்றி பாருங்கள், இதுக்கு இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் தவா பார்த்து எடுத்து வச்சுங்க. இந்த கல் சூடாகி இந்த மசாலா சூடாகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அரிசி வடிக்க போகக்கூடாது. தம் பிரியாணி பண்ணிங்கனாலும் இப்படி தான், கொதிச்சிட்ட பின்னாடி அரிசி போடுங்க. இதுலேயே கல் சூடாகி மசாலா சூடான பின்னாடி அரிசி போடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா பாத்திரம் உங்களுக்கு பிரியாணி அடி பிடிக்காமல் அழகாக வரும். இப்போது லெமன் ஊற்றிட்டிங்கனாலே முழு மூடியே போடக்கூடாது, ஒரு 3/4 மூடி மூடி வச்சா போதும். ஃபுல்லாக மூடி போட்டிங்கன்னா கசக்கும். ஸோ இது 3/4 மூடி மூடி வச்சுட்டு இந்த மசாலா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உலைக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 50 கிராம் கல் உப்பு உலையில் போடுறோம், சரியா? இப்போ நான் ஹை ஃப்ளேம் வச்சிடுறேன், தண்ணி கொதிக்கிட்டோம். இந்த கேப்புக்குள்ளே அந்த மசாலா கொதிக்குதான்னு பார்ப்போம். மசாலா எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ கல் சூடாகி மசாலா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் தெரியுதுங்களா, இந்த மாதிரி மசாலா சூடாகிடுச்சு. அதே ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம உலையும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை கொட்டின உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் எடுத்து வச்சிங்க. திடீர்னு ரைஸில் பத்தாமல் வந்துருச்சு மசாலாலன்னா யூஸ் பண்ணிக்க நமக்கு தேவைப்படும். ரைஸை கொட்டின உடனே கமகமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த பிரியாணி கரண்டியில் போட்டதுனால 1-2 மல்லி புதினா தெரியுது, மற்றபடி எதுவும் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா, உப்பு செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்குது. உப்பு செக் பண்ணிங்க. நறுக்குன்னு இருக்குது உப்பு, அப்படி தான் இருக்கணும். அது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மசாலாலையும் செக் பண்ணிவிடுங்க. மசாலா எடுக்கும்போது அப்படி தான், மேலே இருக்கிற ஆயிலெலாம் தள்ளிட்டு உள்ளே இருக்கிற மசாலாவாக எடுங்க. உப்பு, காரம், புளிப்பு இது 3மே நறுக்குன்னு இருக்கணும். நறுக்குன்னு இருக்குது. ஓகே, 1 நிமிஷம் ஆயிடுச்சு ரைஸ் கொட்டி. 8:20 கொட்டியிருக்கோம். இப்போ 8:21 ஆகுறது. எவ்வளோ நேரத்தில் வேகுதுங்கன்னு பார்ப்போம். ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். 25க்கு நம்ம எடுத்துடலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் சமைக்கும்போது அரிசியை போட்டுட்டிங்கன்னா அடுத்து எங்கே எடுத்து வடிக்க போகிறீங்க, அந்ததுக்குள்ளே பாத்திரம் இதெல்லாம் ரெடியாக வச்சுங்க. சோறு வெந்த பின்னாடி வடிக்கிற பாத்திரத்தை தேடிட்டு அலைஞ்சிருந்தால் இது வெந்துவிடும். ஸோ எல்லாமே முன்கூட்டியே தயார் நிலையில் வச்சுக்கிட்டு சமைக்க போனீங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். 25 ஆயிடுச்சுங்க. நம்ம 8:20க்கு போட்டோம். 8:25 ஆகிடுச்சு. அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். எப்படி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே லேசான சாதமாக இருக்கணும், உள்ளே நறுக்குன்னு அரிசியாகவே இருக்கணும். அப்படி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிதா? நல்ல அரிசியாக இருக்குது உள்ள. ஓகே, நல்ல அரிசியாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிச்சிடலாம். ஊற்றும்போது மேலே இருக்கிற தண்ணியை தனியாக ஊற்றிவிட்டு நான் ஊற்றுறேன். ஊற்றிவிட்டு இந்த தண்ணியும் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம்.
கூடுமான வரைக்கும் அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் எடுக்க பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் சோறு வடிச்சிட்டோம். பக்கத்து அடுப்பில் ஒரு 4-5 கொட்டாங்குச்சியை வச்சிடலாம். சரியா? இந்த கொட்டாங்குச்சி நல்லா எரியட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி தம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மசாலா திறந்துக்கலாமா? கல் சூடாகி மசாலா சூடாகிட்டுருக்கு. கல் சூடாகி மசாலா சூடாகிட்டுருக்குங்க. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது அடிக்கடி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்குது. இப்போ சோறை எடுத்து இதில் சேர்க்கலாம். சரியா? சோறை எடுத்து சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வலிச்சு போட்டுங்க. நல்லா வலிச்சு போட்டுக்கிட்டு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். 1 கரை தண்ணி வச்சுருக்கோம். ரைஸு மேலே வந்துருச்சு இல்லையா? இப்போ மசாலா கீழே இருக்குது. மெதுவாக இப்படி நகர்த்தி விடுங்க. பீஸுங்களை நகர்த்தும் போது மேலே இருக்கிற ரைஸு கீழே போய் செட்டில் ஆகிக்கும். மேலே இருக்கிற ரைஸு கீழே போய் செட்டில் ஆகிடும். இப்போ நம்ம அரிசி எடுத்து பார்க்குறோம். இந்த அரிசி பாருங்கள், நல்ல வெறப்பாக இருக்குது. இப்படி இருந்தால் நமக்கு தண்ணி பத்தாமல் வரும். இதுவே நீங்கள் சோறு வெந்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அரிசி ரஃப்பாக இருந்தால் மட்டும் நம்ம முதல்ல எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணி, எப்போ அரிசி கொட்டின உடனே அதிலிருந்து அந்த சுடு தண்ணியிலேருந்து அங்கே பாருங்கள், இது கஞ்சி தண்ணி, இதை எடுத்து ஊற்றக்கூடாது. அதனால தான் அரிசியை கொட்டின உடனே தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், உப்பு போட்ட தண்ணி. இதை தான் எடுத்து ஊற்றணும். மேலேருந்து வச்சுக்க. இப்போ இந்த ரைஸு முங்குற மாதிரி தண்ணியை கொடுக்கலாம். பார்த்திங்களா? இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். எப்படி? உள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். சரியா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட யூஸ் பண்ண தட்டு இருக்குது, இது தூக்கி மேலே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 3ல் வச்சுக்கிறேன். கொட்டாங்குச்சி எடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே. இந்த இது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே இருக்குது. இப்போ சுற்றியும் ஆவி வருதான்னு பார்க்கணும். சுற்றி ஆவி வர்றதுக்கு ஒரு 6-7 நிமிஷம் கூட எடுக்கலாம். சரியா? அவசரப்பட்டு சிம் பண்ணக்கூடாது. மூடி போட்டோம், கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுட்டோம். 8:29 ஆகுது. பார்ப்போம் எந்த டைமுக்கு ஆவி வருதுங்கிறத. கண்டினியூவாக ஹை ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கும்போதே சுற்றி ஆவி வருதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் நான் டைமை காட்டுறோம் உங்களுக்கு. சாரி, எப்போ ஆவி வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னும் ஆவி வரல, ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? பாருங்கள், அந்த சைட்லேருந்து ஆவி வருது. தெரியுதா? நான் ஐஃபோன்லேயே தெரியலையா? காட்டு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஆவி வருது. ஆவி வந்த உடனே சிம் பண்ணுறேன். அப்படியே லோவில் கீழே போங்க. இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் எடுத்திருக்கு. 29 காமிச்சவங்களுக்கு 31. நல்லா எல்லா சூடும் கரெக்டாக இருந்தால் இந்த 2 நிமிஷத்துலேயே வந்துடும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் எதாவது ஹீட் மிஸ் பண்ணிங்கன்னா 5 நிமிஷம் கூட எடுக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் சிம்மில் வச்சாச்சு. இப்போ டைமர் செட் பண்ணிக்கலாம். டைமரில் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வைக்கிறேன் 1 கிலோவுக்கு. ஓகே. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். சரியா? அப்போ தான் என்ன பண்ணணுன்னா அலாரம் அடித்தா நம்ம ஞாபகமாக வந்து ஆஃப் பண்ணுவோம். ஓகே. சிம்னி இருக்கிற வீட்டில் கொஞ்சம் பார்த்து வேறு இடத்துல பண்ணுங்கள். அது திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டு உருங்குது. சார் கொஞ்சம் நவுத்தி வச்சுருக்கேன் கேப் இருக்கிற இடத்துல. இப்போ தான் போட்டிருக்கோம், பிடிச்சிக்கிடுச்சு எரிஞ்சிடும் போது. வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி இடம் இல்லாமல் ஒரு ஹாலு இல்லை கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் ஆகலை. நான் டக்குன்னு நவுத்தி வச்சுட்டேன். உங்களாலலாம் இப்படி பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு கேப்பு காற்று போகிற இடமா பார்த்து வச்சு சமைச்சிக்கிங்க. அதான் நல்லது. இப்போ அலாரம் அடிச்சிருச்சு. அந்த 20 நிமிஷம் முடிஞ்சு அடுப்பை அணைச்சிட்றேன். அடுப்பு அணைச்சிட்டேன். உடனே ரிமூவ் பண்ணி பார்க்கணுமான்னா பண்ணக்கூடாதுங்க. உடனே திறந்து பார்க்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் டைமிங் முடிஞ்சிருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, ஜென்ரலாக தம் பிரியாணி பண்ணிங்கன்னா மேலே சொதன்னு நிற்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வடி பிரியாணினா இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும்.
சைடில் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சைடு அடி பிடிக்காமல் வந்திருக்கு. சாப்பாடு உடச்சி காட்டுறேன். அப்படி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் சாப்பாடு. பல 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 பலன்னு பீஸு கீழே தான் இருக்கும், அதனாலும் பயப்பட வேண்டாம். சாப்பாடு எவ்வளோ உதிரித்தன்மையோடு வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். சீரக சம்பா வாசம் எங்கள் வீட்டு முழுக்க வீசுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பிளேட்டிங் பார்த்துருவோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி கேட்டுறேன் வாங்க. அப்படியே இருக்கிறதுல பாதி ரைஸ் எடுத்து வச்சுட்டே வாங்க, ஏன்னா கீழே தான் பீஸ் இருக்கும். ஓகே, அப்படி பிரட்டி அப்படி எடுங்க. நெஞ்சு பீஸாக எவ்வளோ சாஃப்டாக வெந்துட்டுக்குது. நல்ல மசாலா, ரெக்க பீஸு, லெக் பீஸ். ஓகே, உங்களுக்கு இப்போ பிளேட்டு அடித்து காட்டுறேன். முதல் கொஞ்சம் சோறு வச்சுக்குவோம், அது மேலே லெக் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். கொதிக்குது, நான் இந்த பிளேட்டில் வச்சுக்கிறேன். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இருக்க பீஸ் பாருங்கள், இதே ரொம்ப சின்ன கோழி தான், இல்லை சாஃப்டாக வந்துருச்சு பாருங்க பீஸ். ஓகே, சாப்பாடு வாசம். எனக்கு பாஸ்மதியை விட பர்சனலாக சீரக சம்பா ரொம்ப பிடிக்கும். சீரக சம்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறதுனால பாஸ்மதி தான் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். செம்ம கொதிக்குது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம கஷ்டப்பட்டால் கூட ஒர்த்து போகிறோமா அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிரியாணிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னுடைய ஸ்டைலுங்கிறதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் இந்த ஸ்டைலில் ஒரு முறை பிரியாணி ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.